காப் ஸ்டோரி முதல்ல அருண் பண்ணலான்னு சொல்லும்போது எனக்கு செட் ஆகுமான்னு ஒரு டவுட் இருந்தது. போலீஸ் யூனிஃபார்ம் போய் ஆஃபீஸில் யூனிஃபார்ம் போட்டு பார்த்தோம். பட் ஆக்சுவலாக வந்து இது அறகுற மனசோட 2 பேரும் ஷூட்டுக்கே கிளம்பணும். எனக்கு செட் ஆகலன்ற ஒரு ஃபீல் மட்டும் தான் இருந்தது. அது முதல்ல இந்த மீஸ் எந்த மாதிரி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாலாம் இருந்தது. அப்போது நான் அருண்கிட்ட சொன்னேன், மீசை இல்லாமல் ட்ரை பண்ணலாமா, ஏதோ வீரன்னா மீசையில் தான் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது, அதை எடுத்துகிட்டு க்ளீன் ஷேவில் பண்ணலாம் காப் ஸ்டோரின்ற மாதிரி ட்ரை பண்ணோம். கடைசியில் மீசெல்லாம் வச்சுலாம் சொல்லி அருண் வரைஞ்சி பார்த்தோம். ஸோ அப்படி தான் ஆரம்பித்தோம். ஸோ காப் ஸ்டோரின்னு பேச ஆரம்பிச்சதுக்கப்புறமா டைட்டில் என்ன வைக்கலான்னு போது ஒரு 10 டைட்டில் கிட்ட பேசணும். நான் கொஞ்சம் ஓவரு அப்படி அண்டர் அப்படின்னு போயிட்டு போது அருண் ஒரு நாள் சொன்னார், சேதுபதினு வச்சுக்கலாம் நண்பா அப்படின்னு. நல்லா இருக்கு நண்பா, ஆனால் ரொம்ப ஓவர் சீனாக இருக்குது, அது பார்த்துக்கோங்க அப்படின்னும். பட் ஆனால் அதான் கரெக்டாக இருக்குது, ஒரு மாதிரி கெத்தாக இருக்குது, அது கரெக்டாக நண்பா. பட் என் பேரை வச்சு படம் எடுத்து அப்புறம் ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா வந்து நமக்கே பேக் ஃபயர் ஆகிடும், அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு. இல்லை அப்போ ஏன்னா எனக்கு கதை பிடிச்சது, அதை விட எனக்கு கதை மேலே இருந்த நம்பிக்கை வந்து ஒரு 50%. எனக்கு அருண் மேலே இருந்த நம்பிக்கை தான் 100%. ஏன்னா பன்னியார் பத் மாதிரி படம் எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய சென்சிபிலிட்டி வேணும். அது ஒரு முதல் பட இயக்குனருக்கு முதல் பட வாய்ப்புங்கிறது எவ்வளோ முக்கியம், அது எவ்வளோ தூரம் பயன்படுத்தணுங்கிற சென்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். பட் அப்படிப்பட்ட ஒரு ஆள் பன்னியாபுரத்து படத்தில் நம்பிக்கை வச்சு எடுக்கிறாருன்னா அதுக்கு எவ்வளோ சென்ஸ் வேணும், அந்த சீன்ஸ் மேலே இருக்க கான்ஃபிடென்ட் தான் எனக்கு. ஸோ அருண் மேலே அவ்வளோ பெரிய நம்பிக்கை இருந்தது. அருண் நம்பி தான் போனோம். பட் எங்கள் 2 பேரோட பெரிய நம்பிக்கையை வந்து ஒரு மாதிரி திமுறை உக்காந்தது யாருன்னா எங்கள் கேமராமேன் தினேஷ் தான். அவன் தான் அவ்வளோ நம்புனாப்புல, உங்களுக்கு மாஸ் செட் ஆகும் பிரதர், நீங்கள் நம்புங்க பிரதர், பண்ணுங்க பிரதர் நாப்புல. ஸோ இப்படி தான் சேதுபதி படம் உருவாச்சு. பட் முதல்ல இங்கே வந்திருந்த எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. அண்ட் முக்கியமாக பேசின கருப்பழனி சார், சித்தார்த் சார், சிபி அண்ட் சக்தி, நான் எதிர்பார்க்கல, அவ்வளோ ஸ்வீட்டாக அவ்வளோ சிறப்பாக இருந்தது. ஃபஸ்ட் ஸ்டேஜில் என்னை பற்றி என்னோடய சக நடிகர்கள் பேசும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. என்ன சொல்கிறது, அவ்வளோ ஈகோ இல்லாமல் அவ்வளோ ஸ்வீட்டாக பேசுனீங்க. அந்த சித்தார்த் சார் முக்கியமாக வந்து பீட்சா படம் பார்த்துட்டு அவர் பேசும்போது எனக்கு ஒரு மாதிரி கை காலெலாம் நடுங்கி வேர்த்து சித்தார்த் சார் ஃபோன் பண்ணி பேசினாப்புல அப்படின்னு அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். அந்த மனுஷன் இன்னமும் அதோட பல மடங்கு லவ் என் மேலே செலுத்துறாரு. சார் ரொம்ப நன்றி, ஐ லவ் யூ ஸோ மச், ஐ லவ் யூ சார். அண்ட் இந்த படத்தோட மியூசிக் நிவாஸ் பேசுனா. நிவாஸ் எத்தனை பேர் வந்துருக்காங்க மொத்தமாக? எல்லாரும் சொல்கிறேன், நிவாஸ் பிச்சுட்டாப்பில் கலக்கிட்டாப்பில். அந்த லைவ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நான் தெகிடியில் அந்த சாங் வந்து எனக்கு அவ்வளோ பிடிச்ச சாங். இந்த பாட்டு போட்டுனா நிவாஸ் வந்து பாட்டு நல்லா இருக்கானா, உங்களுக்கு பிடிச்சிக்கானா, படம் ஹிட். நான் சொன்னேன், நீ கலக்கிட்ட நிவாஸ், பிச்சுட்டேன்னு. அதுக்கு சாட்சி தான் இது. உன் பேர் ஒரு முறை சொல்லும் போது சரி அவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்குது. வாழ்த்துக்கள். ரம்யா பீட்சா அப்போது நாங்கள் பார்த்தது, அதுக்கப்புறம் 2 குழந்தையோடு இருக்கிறோம் நாங்கள். அது இந்த படத்துக்கு முதல்ல ரம்யாவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ரம்யா இஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஆக்டர், செம்ம ஆக்டர். அவங்க கூட நடிக்கிறது வந்து பெரிய அல்லில்லை தான் ஆக்சுவலாக. என்ன எல்லா சீனும் எனக்காவது மொழி தெரியும், நான் புரிஞ்சுட்டு 4-5 கேள்வி கேட்டு ஏதோ ஒன்று பண்ணி அப்படியே கொஞ்சம் எஸ்கேப் ஆகிடுவேன். ரம்யா அப்போ கேட்டு டப்புன்னு உடனே சுட்ட தோசை மாதிரி சூடாக வந்து ரெடியாக டப்புன்னு பண்ணிட்டு போயிடுவாங்க. ஃபென்டாஸ்டிக் ஆக்டர். அண்டு வேலன் ராமூர்த்தி சார், மிகப்பெரிய எழுத்தாளர். இந்த படத்தில் சாரை தான் நாங்கள் மோசமான வில்லனாக காட்டியிருக்கோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படத்தில் 2 ஃபேண்டாஸ்டிக் ஆக்டர்ஸ் இருக்கிறாங்க. என் பேர் விவேக் பிரசன்னா. நான் இவரோட ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன், அதுலேருந்து நான் இவனுக்கு பெரிய ஃபேன். பெரிய இப்போ இவன் வந்து வணக்கம் சென்னை நடிச்சிருக்க லிங்கா, 2 பேரும் சூப்பராக வருவாங்க. செம்ம ஆக்டர்ஸ் 2 பேரும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பசங்களோட ஃபேன் சொல்லலாம், அவ்வளோ சூப்பரான ஆக்டர்ஸ். எங்கள் எல்லாரையும் தூக்கி சாப்பிட்டது தான் இவங்க 2 பேரும். ஆக்சுவலாக இவங்களை பற்றி ஒரு ஸ்வீட்டான நியூஸ் இருக்குது. அதான் ஒரு 15 நாள் இருக்குமா, ஃபேமிலி பொசிஷன் 15 நாள் எடுத்தோம். ஒரு 10 நாள் கழிச்சு இவங்க ஒரு மாண்டேஜ் சொன்னாங்க. தனுஷா வந்து ஒரு மாண்டேஜ் சொல்கிறாங்க, ஒரு சாங் மாண்டேஜ் வந்து இவங்க எழுதி இவங்க ஒரு மாண்டேஜ் எங்களுக்கு சொன்னாங்க. 2 பேரும் அவ்வளோ இயல்பாகவும் சரி, கேமரா பயணம். ஒரு விட மானிட்டர் பார்க்கலான்னு சொன்னால் ஒரு விட நடிச்சு காமிக்கிறாங்க. இந்த அளவு கத்தனா போதுமா இல்லை இதோட அதிகமாக கத்தணுமான்னு சொல்லி வாழலாம் ஏற்றி காட்டுறாங்க. அவ்வளோ சென்சிபிளான அவ்வளோ க்யூட்டான குட்டிஸ். ஓவராலாக இங்கே வந்து எங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிச்சவங்க இந்த அத்தனை அன்பான உள்ளங்களுக்கும் நன்றி. முக்கியமாக எங்கள் நம்பி வந்த எங்கள் தயாரிப்பாளர், ஏன்னா அருண் ப்ரொடியூஸ் பண்ணுறாருனோடனே என்னை வந்து சந்திச்சார். நான் புறம்போக்கு டப்பிங்கில் இருந்தேன். இல்லை சார் படம் எடுக்க போகிறீங்களா சார்னு கேட்டேன். ஆமான்னாரு. சார் ஜாக்கிரதை, ஏன்னா சினிமாவில் ரா மெட்டீரியல் கூட மிஞ்சாது சார், பார்த்துவோங்க அப்படின்னு. நான் எவ்வளோ மெரிட்டியும் பயமுறுத்தியும் எங்கள் கதை மேலேயும் எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு வந்தார். சேதுபதி இட்ஸ் அகெயின் ஒரு இம்பார்ட்டன்ட் மூவி இன் மை லைஃப். என்ன சொல்ல, ரொம்ப எனக்கு ஏதோ டென்ஷன் கொஞ்சம் இருக்குது, ஐ டோன்ட் நோ வை. நிறைய நாளுக்கு அப்புறம் தான் இப்போது தமிழ் மக்களோட இந்த மாதிரி ஒரு மேடையில் வந்து ஐம் டாக்கிங். அதனால் கொஞ்சம் எனக்கு ஒரு டென்ஷனாக
தமிழ் மறந்த மாதிரியெல்லாம் இருக்குது. தமிழ் அவ்வளோ நல்லா தெரியல. இவங்க எப்போவுமே இவ்வளோ நாளாக நீங்கள் தமிழ் ஒழுங்காக கற்றுலையா ரம்யான்னு கேட்டுருந்துச்சு ஒரு நாள். பட் ஐ டோன்ட் நோ, ஐ ஹேவ் தட் எந்த நர்வஸாக இருக்குது. பட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்னால் ஒரு குடும்பமாக மாறிட்டோம் ஆக்சுவலி இந்த படத்துக்கு அப்புறம். குழந்தைகள் அந்த மாதிரி ரொம்ப ஒரு இன்டிமேட்டாக எல்லாருக்கிட்டையும் பழகி ஒரு 10-15 டேஸ் தான் அவங்க ஷூட்டிங் லொக்கேஷனில் இருந்துச்சு. ஆனால் ஒரு குடும்பமாக 2 குழந்தைகள் அவங்க நம்ம விட ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக ஐ மீன் நாட் ஆக்டிங், அவங்க பிஹேவ் பண்ணியிருக்கு. அண்ட் விஜய் சேதுபதி அவங்ககிட்ட, பிகாஸ் நான் பிஸாக்கு அப்புறம் இந்த படத்தில் தான் இந்த லொக்கேஷனில் தான் அவங்கள பார்த்துருக்கு. அடிக்கடி ஃபங்க்ஷன்லாம் பார்த்துருக்கு. பட் இவ்வளோ லைக் ஒர்க்கிங் அந்த ஒர்க் பண்ணுறது இந்த படத்தில் தான். ஆனால் சார் அண்ட் அவங்க அதே மாதிரி தான் இருக்குது. பிகாஸ் ஐ நோ ஹீஸ் ரீச்ட் அந்த சக்ஸஸ் லெவல் வந்து வேறு லெவல் போயிருந்துச்சு. ஆனால் அவங்க அந்த சித்தார்த் சொன்ன மாதிரி வெரி டவுன் டு எர்த்தாக இப்போவுமே அந்த சேம் அந்த பேஷனேட் ஆக்டராக ஒரு நல்ல மனிதராக அப்படியே இருக்குது அந்த செட்டில். அண்ட் அருண் குமார் ஹியர் அஃப்கோர்ஸ் இஸ் ஹியர் டு ஸ்டே. பனியாரும் பத்மினியும் அதுக்கப்புறம் சேதுபதி இஸ் வெரி எப்போவே சினிமா ஷார்ட் இந்த ஷார்ட் வைக்கலாம் அந்த மாதிரி அப்படியே இருக்கும் அவங்க. அண்ட் அவங்ககிட்ட ஒரு நல்ல ஒரு என்ன சொல்ல ஒரு ஃபேமிலி இன்க்ளினேஷன் நிறைய இருக்கும். பிகாஸ் இந்த படத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக அது தெரியும். ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்டராக ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட்டாக கண்டிப்பாக இந்த படத்தில் அந்த ஃபேமிலி போர்ஷன் நல்லாயிருக்கும். அண்ட் இட்ஸ் அவுட் அண்ட் அவுட் போலீஸ் அந்த மாஸ் இருக்கும். ஆனால் மாஸ் பேலன்ஸ் பண்ண மாதிரி அந்த ஃபேமிலி அந்த இன்டிமசி எல்லாமே இந்த படத்தில் இருக்கும். அண்ட் மேன் ஆஃப் த ஆர் நிவாஸ் பிரசன்னா, அவங்க தேகடி படம் அந்த பாடல்கள் பார்த்துருக்கேன். அண்ட் இப்போ அவங்க இன்னைக்கு தான் ஆக்சுவலி நான் அந்த படத்தில் நடிச்சிருக்கு, லீடாக நடிச்சிருக்கு. ஆனால் இன்றைக்கி தான் ஃபுல் ஆல்பம் ஆக்சுவலி கேட்டிருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப ஒரு எல்லாம் லைக் ஒரு மாஸ் சாங் இருக்குது, ரொமான்டிக் சாங் இருக்குது, ஒரு ஃபேமிலி சாங் இருக்குது. ஸோ எல்லா ஃப்ளேவர்ஸ்லையும் எல்லா லைக் சாங்ஸ் இந்த ஆல்பத்தில் இருக்குது. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் நிவாஸ் சார், ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் ரியலி நைஸ். 2025 வெள்ளிவாக்கம் தொகுதி நிற்கிற ஐடியா எதுவும் இல்லை. அண்ட் போதும், தேங்க்யூ. எனக்கு கூச்சமாக இருக்குது. நான் பேசிக்கலி ரொம்ப ஷை டைப், அது விஜய் சேதுபதிக்கே தெரியும். இந்த படத்தில் ஒரு முக்கியமான கமிஷனர் ரோல் இருக்குன்னு சொல்லிட்டு அருண் என்கிட்ட சொன்னார். அதுக்கப்புறம் அவர் படத்தை பற்றின நல்ல அபிப்பிராயம் பண்ணையார் பத்மி இருந்ததுனால நான் வேணான்னு சொல்லிட்டேன். இதில் நடிக்கலை, நான் எதுலையுமே பார்த்தா இல்லை. ஒரே ஒரு விஷயம், இந்த படத்தில் இருக்கிற 3 பேர் எனக்கு ரொம்ப ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். ஒன்று விஜய் சேதுபதி, இன்னொன்று நிவாஸ் பிரசன்னா, இன்னொன்று அருண். இவங்க 3 பேரும் பற்றி ஒரு விஷயம் தான் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவங்க 3 பேர் ரொம்ப நல்லவங்க. இவங்க ஜெயிக்கும் போது, இவங்களுக்கு எதாவது நல்லது நடக்கும்போது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் இருக்கும். அப்படிப்பட்ட நல்லவங்க அவங்க. எல்லாருக்கும் இந்த படம் பெரிய படமாக இருக்கிறது வாழ்த்துக்கள். நிவாஸ் பிரசன்னா நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியாது, ஒரு படம் தான் பண்ணியிருக்கார். பட் ஆனால் 25-30 வருஷம் 50 வருஷத்துக்கு அவர் தமிழ் சினிமாவில் இருப்பார். ஏன்னா அந்த அளவுக்கு இஸ் டேலண்டட், இஸ் கிஃப்டட். அண்ட் ஆஸ் அ விஜய் சேதுபதி ஃபேன் ஐம் வெரி ஹாப்பி. நான் வந்து தொடர்ந்து அவர் ஒரு 5 படத்தில் வந்து இப்படி மெய் செலுத்து போய் பார்த்தேன். அதே மாதிரி இந்த 2016 அவருக்கு இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியுது. பிகாஸ் ஆஃப் ஆல் த ஃபிலிம்ஸ் தட் இஸ் காட். அண்ட் வித் சேதுபதி லுக்ஸ் வெரி ப்ராமிசிங். அண்ட் அருண், யூ வில் கெட் ஆல் யூர் டியூ கிரெடிட் வித் திஸ் ஃபிலிம். ஆல் தி பெஸ்ட் எவ்ரிவன். விஜய் சேதுபதி பற்றி பேசணுன்னா ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா எவ்வளோ தான் எனக்கு வந்து அவரோட ஃபஸ்ட்டு படத்துலேருந்து அவரை ரொம்ப பிடிக்கும். அவரை பற்றி நிறைய நான் இன்டர்நெட்லேயும் இன்டர்வியூலையும் பேசியிருக்கேன். ஆனால் அதையும் தாண்டி எவ்வளோ தாங்க ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனோட சக்ஸஸ் வந்து வயத்தறிச்சல் இல்லாமல் பார்க்குறது ரொம்ப கஷ்டங்க. அது சேதுபதி மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கம்ப்ளைண்ட் அது என்னென்னா, பீட்சா படம் பார்த்தேன், அப்போலேருந்து நான் விஜய் சேதுபதி ஃபேன். ஸோ வந்து பன்னியாரம் பத்மினியம் படம் ரிலீஸ் ஆனோடனே நான் தியேட்டரில் போய் பார்த்துட்டு அப்படியே இந்த மாதிரி ஒரு படம், இன்னும் ஒரு டேரக்டர் கிடச்சிருக்கார் இண்டஸ்ட்ரிக்கு, அருண்குமார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஃபோன் பண்ணேன். சார் தயவு செஞ்சு உங்கள் அடுத்த படத்தில் நான் நடிக்கிறேன் சார், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க சார்னு கேட்டேன். இல்லை சார், நான் என் ஃபஸ்ட் படம் ஹீரோடைய படம் பண்ண போகிறேன். ஓகே சார்னு சொல்லிட்டு நான் ஃபோன் வச்சிட்டேன். அப்புறம் தற்செயலாக என் ஃப்ரெண்டு கார்த்திக் சொல்கிறதோட பேசிகிட்டு இருக்கேன். கார்த்திக் ஜிகர்தண்டா செம்மையாக இருக்குது, அடுத்து என்ன பண்ணுறோம்? இல்லை சார், நான் என் ஃபஸ்ட் படம் ஹீரோட படம் பண்ணுறேன்னு அவர் சொல்கிறாரு. அது சொல்லிங்கன்னா எவனுக்கு ஃபோன் பண்ணாலும் எல்லோரும் விஜய் சேதுபதியோட படம் பண்ணுறீங்க, அப்புறம் நாங்களாம் என்னையா பண்ணுறதுன்னு கேட்டேன்னா. அப்புறம் நல்லன்குமார் சாமிக்கு ஃபோன் பண்ணேன். சார் சூதுக்கவும் சூப்பர் சார், ஒரு படம் பண்ணுறோம் சார். இல்லை சார், நான் விஜய் சேதுபதி வச்சு அடுத்த படம் பண்ணுறேன். ஸோ நான் சமீபத்தில் வந்துட்டு நான் விஷால் நாசர் சாரோட உட்காரும்போது சொன்னேன், இந்த மாதிரி விஜய் சேதுபதிக்கு தனியாக ஒரு நடிகர் சங்கம் செஞ்சு கொடுத்துருங்க சார். அவர் படங்களே அவரோட படங்களுக்கு வந்து இது காம்படிஷன் இல்லாமல் பார்த்து ஒரு நாள் அவருக்கே ஒரு தனி ஒரு கவுன்சில் மாதிரி உருவாக்கி கொடுத்துட்டோம்னா அவரே பார்த்து வருஷத்துக்கு ஒரு 10 எக்ஸ்ட்ராடினரி ஃபிலிம்ஸ் நடிச்சுட்டு போயிட்டே இருப்பார். ஸோ கரு சொன்ன மாதிரி கண்டிப்பாக
விஜய் சேதுபதி கிட்ட ஒரு டேலண்ட் இருக்குது. அவர் வந்து அவரோட டேரக்டர்ஸ் வந்து காம்பவுண்ட் தாண்ட விட மாட்டேங்கிறாரு. ஸோ எப்படியோ கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி உங்களோட 5 படத்தில் ஒரு 2-3 டேரக்டர்ஸ் வெளியே அமைச்சிங்கன்னா நாங்களும் அப்பப்போ நல்ல படங்களை பண்ணிக்கிட்டு போயிடுச்சுப்போம். ஸோ நான் ஆக்சுவலாக மெயினாக இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தது வந்து ஃபார் அருண். பிகாஸ் நான் பன்னீரும் பத்மினியும் படம் பார்த்துட்டு ஐ வாஸ் அ ஹியூஜ் ஃபேன். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பா அந்த படத்தை வந்துட்டு 3 வாட்டி பார்த்துருக்காங்க. ரொம்ப ரசித்து பார்த்த ஒரு படம். அண்ட் ஐ திங்க் அருண் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேலண்டட் யங் டைரக்டர்ஸ் இன் தமிழ் சினிமா டுடே. அண்ட் வெரி ஹாப்பி. தேங்க்யூ விஜய் சேதுபதி. எனக்கு இன்னைக்கு கார்த்திக் சுப்ராஜை பார்த்தா ஹீஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபில்ம் மேக்கர்ஸ். அண்ட் கார்த்திக் சுப்ராஜ், நலன் குமார் சாமி, பாலாஜி தரணிதரன், அருண்குமார், இந்த மாதிரி ஐ திங்க் த பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் டெபியூட்டன்ஸ் எல்லாருமே சேதுபதி வச்சு தான் படம் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் சேது, நடிப்பில் நீங்கள் ஒரு பச்சோந்தி. உங்களை எந்த படத்தில் பார்த்தாலும் அது உங்களை வச்சு தான் பண்ண முடியும், உங்களை வச்சு தான் பார்க்கணுங்கிற மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க உங்களோட பெர்ஃபார்மன்ஸில். அண்ட் ஐ லவ் யூ ஃபார் தட். யூர் அன் எக்ஸ்ட்ராடினரி ஆக்டர். உங்களை பார்த்து நாங்களாம் எவ்ரி ஃபில்ம் யூ டூ எங்களோட எல்லா படங்களையும் திரும்ப பார்க்கணும்னு தோணுது. ஐயோ நான் அந்த படத்தை இவர் இந்த படம் பண்ண மாதிரி பண்ணியிருந்தேன்னா இன்னைக்கு இன்னும் பெட்டராக இருந்திருக்குமோங்கிற லெவலில். அண்ட் அதையும் தாண்டி உங்களோட டவுன் டு அர்த் நேச்சர், எல்லாரோடையும் உங்களோட பேசுகிற உங்களோட ஸ்டைலாக இருக்கட்டும், உங்களோட ஜென்வினாக நீங்கள் மாடஸ்டாக ஹம்புளாக இருக்கிற ஒரு விஷயம், இல்லை தெளிவாக நீங்கள் பேசுகிற அந்த ஸ்டைலு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் அருணோட இந்த படம் சேதுபதி, ஐ வாண்ட் திஸ் டு பி அ ரியலி பிக் ஹிட். பிகாஸ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு டீசரை பார்த்து நான் பயங்கரமாக எக்ஸைட் ஆகி கை தட்டிட்டேன். பிகாஸ் அந்த நான் யாரு அந்த சாங் வந்து இட்ஸ் ஜஸ்ட் எக்ஸ்ட்ராடினரி. நான் ராஜா சேது அந்த சாங் வந்து அது வேற, அது கம்ப்ளீட்லி வேற மீட்டர் அது. அண்ட் யுவர் பர்ஃபார்மன்ஸ் இஸ் ஜஸ்ட் சம்திங் எல்ஸ். அண்ட் அருணோட பிக்கெஸ்ட் கிரெடிட் ஃபார் திஸ் ஃபில்ம் இஸ் பன்னீரும் பத்மினி எடுத்த டேரக்டராக இந்த படம் எடுத்தான்னு யோசிக்க வச்சது பெரிய விஷயம். இட்ஸ் ஜஸ்ட் லைக் கார்த்திக் சுப்ராஜ் பீட்சா எடுத்த டேரக்டரா ஜிகர்தண்டா எடுத்தானான்னு சொல்லிட்டு யோசிக்க வச்ச ஒரு காலம் அது. ஸோ ரியலி ப்ரவுட் ஆஃப் திஸ் ஃபில்ம். அண்ட் டுடேஸ் ஹீரோ நிவாஸ் பிரசன்னா, பிக் ஃபேன். நிவாஸ் நோஸ் தட். அண்ட் இஸ் அ வெரி ஷை டைப் பாய். பட் மியூசிக்கில் பயங்கர மாஸ் இருக்கு. அண்ட் அகெயின் தெகிடி பண்ண பையனா இந்த ராஜா சாங் கம்போஸ் பண்ணாங்கிற அளவுக்கு நீங்களும் ஒரு கம்ப்ளீட் சேஞ்ச் ஆஃப் ஸ்டைல் காமிச்சிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் திஸ் ஃபில்ம் ஆல் ஆஃப் யூ. And last but not the least, welcome to Tamil cinema, Mr. Shanmugama Sudarshan. Mr. Shan Sudarshan, welcome. Karu சொன்ன மாதிரி ரொம்ப அழகா தமிழ் பேசுகிற ஒரு ப்ரொடியூசர், ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. அண்ட் யங் அண்ட் ஸ்மார்ட்டாக இருக்கீங்க. தயவு செஞ்சு நடிக்கலாம் வந்துடாதீங்க ப்ளீஸ். நல்ல படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுங்க. ஸோ இதான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வர முக்கியமான காரணம் வந்து லிவ் அண்ட் லெட் லிவ் தான். எல்லாரும் நல்லா இருங்க, மற்றவங்க நல்லா இருக்க விடுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட் டு திஸ் டீம். சேதுபதி டீச்சர் இப்போ பார்த்தப்போ வந்து பீட்சா கப்பல் ஊரை ஏமாற்றிட்டு வேறு ஊரில் போய் ஒரு போலீஸாக செட்டில் ஆகி குழந்தையெல்லாம் பற்றி அப்படி ஃபேமிலியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. ஸோ வெரி ஹாப்பி டு சி த கப்பல் அகெயின். அண்ட் வெரி வெரி டேலண்டட் டீம். கண்டிப்பாக ஃபஸ்ட்டு அருண் வந்து நாளைய இயக்குனரில் வந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணப்பே வந்து தெரியும். இஸ் வெரி வெரி டேலண்டட் டைரக்டர். அண்ட் அவரோட ஃபஸ்ட் ஃபில்மும் அகெயின் இட்ஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி ஃபில்ம் பன்னீரும் பத்மினியும். நிறைய பேர் வந்து பேசினப்போ ஃபஸ்ட் டைம் கமர்ஷியலாக பண்ணார் அப்படின்னாங்க. ஐ திங்க் அது தெரில, கமர்ஷியல்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரில. பட் பன்னீரும் பத்மினியும் ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஃபிலிம் கொடுத்துட்டு அடுத்து ஹஸ் டன் சேதுபதி. ஸோ கிரேட் ஜாப் அருண். அண்ட் அதர் டெக்னீஷியன்ஸ் லைக் நிவாஸ் பிரசன்னா, வெரி டேலண்டட் மியூசிக் டைரக்டர். அண்ட் தினேஷோட ஒர்க், கேமராமேன் தினேஷ். அண்ட் தென் த ப்ரொடியூசர்ஸ். ஏன்னா வந்து இந்த படம் வந்து தீபாவளி முடிஞ்சு ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க, பொங்கல் முடிஞ்சு ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்காங்க. எப்படி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணாங்கன்னு தெரியல. ஏன்னா நான் ஆஃப்டர் தீபாவளி மதுரையில் ஷூட் பண்ணுறப்போ ஐ வெண்ட் அண்ட் மேட் அருண். இப்போ வந்து வி ஆர் இந்த ஆடியோ லான்ச் அண்ட் தேர் ரெடி ஃபார் February ரெடி. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ப்ரொடியூசர் கிடைச்சதுக்கு வந்து ஐ திங்க் அருண் ஷுட் பி லக்கி. அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் டு த டீம். இந்த படம் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு ரீச் அண்ட் ஹிட். சேதுபதிங்கிற டைட்டிலே வந்து ஆக்சுவலாக போலீஸ்க்கு ரொம்ப ஆப்டான ஒரு டைட்டில். ஏன்னா அபூர்வ சகோதரர்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா கமல் சார் பேர் சேதுபதி ஐபிஎஸ்னு ஒரு படம் வந்திருக்கு, அதில் கேப்டன் பேர் சேதுபதி. ஸோ இன்னத்த அப்டேட்டட் கேப்டன் இவர் தான் நினைக்கிறேன். அப்படி தான் இருக்காரு. ஏன்னா பக்கா தமிழ்நாட்டு போலீஸ் அப்படின்னா வந்து இப்போ நாங்களும் போலீஸ் படம் பண்ணியிருக்கோம், அது வேறு விஷயம். பட் கமல் சார் என்ன தான் போலீஸ் வேஷம் போட்டாலும் கேப்டனுக்கு ஆப்ட் ஆகிற மாதிரி யாருக்குமே ஆப்ட் ஆகாது. ஸோ இவர் வந்து கேப்டன் மாதிரி. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு ஆக்சுவலாக விஜய் சேதுபதி ரொம்ப பிடிக்கும். எங்கள் கேட்டகரி ஆஃப் ஹீரோஸில் எனக்கு வந்து தனுஷ்க்கு அப்புறம் விஜய் சேதுபதி தான் ரொம்ப பிடிக்கும் ஆஸ் அ பர்ஃபார்மராக. ஏன்னா அது அவர்கிட்டயே நான் சொல்லியிருக்கேன் ஒரு படம் பார்த்துட்டு. அதுக்கப்புறம் நாங்களாம் என்ன தான் பாண்ட் வித் கோல்டன் ஸ்பூனாக இருக்கலாம், சில்வர் ஸ்பூனாக இருக்கலாம், சினிமான்னு வந்துட்டா உழைப்பு முயற்சி தவிர எதுவுமே கிடையாது.
அது வந்து அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்ததால தான் அவருக்கு இந்த வெற்றி இவ்வளோ பெருசாக அடைஞ்சிருக்கு. அண்ட் இன்னொன்று, லைக் போலீஸ் வந்து நம்ம சைக்கிள் ஓட்டி பார்த்துருக்கோம், புல்லட் ஓட்டி பார்த்துருக்கோம், பொலேரோ கூட ஓட்டி பார்த்துருக்கோம். ஆனால் ஆட்டோ ஓட்டி இன்றைக்கி தான் நான் பார்த்தேன். சான்ஸே இல்லை. அந்த டேரக்டரோட க்ரியேட்டிவிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ எனிவே, இந்த ஷான் சார் கங்க்ராட்ஸ். அண்ட் இந்த படம் கண்டிப்பாக பெரிய ஹிட் ஆகுங்கிற நம்பிக்கை இருக்குது. எத்தனையோ போலீஸ் படம் பார்த்துருக்கோம், பட் அக்மார்க் தமிழ்நாடு போலீஸை வந்து நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன். பக்காவாக இருக்குது சேது. அதாவது நீங்கள் ஓங்கி அடிக்க வேண்டியதெல்லாம் இல்லை, உங்கள் பார்வையிலேயே 1.5 டன் வெயிட் இருக்குது. ஸோ ரொம்பவே எதிர்பார்க்குறேன் இந்த படத்தை. அண்ட் யூஸ்வலாக வந்து எல்லா ஹீரோஸுமே வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு காப் ரோல் பண்ணும்போது மசாலா ரூட்டில் போகணுங்கிற ஒரு ஆசை இருக்கும். பட் அதை பண்ணாமல் அருண்குமாரை சூஸ் பண்ணது வந்து ரொம்ப ஒரு சென்சிபிளான டெசிஷன். ஏன்னா அவரோட ஃபஸ்ட் படம் பண்ணையாரும் பத்மினியும் நான் பார்த்துருக்கேன், ரொம்ப நல்ல படம், எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். இந்த படம் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் நம்பரும் இருக்குது. அண்ட் நிவாஸ் பிரசன்னா அவரோட ஃபஸ்ட் ஃபிலிம் தெகிடி, அதாவது தெகிடி வாஸ் அ வெரி குட் மூவி. நான் அந்த படம் பார்க்கும்போது எனக்கு நிறைய விஷயங்கள் அதில் பிடிச்சிருந்தது. ஆனால் இன்றைக்கி தெகிடி அப்படின்னு சொன்னால் எனக்கு மைண்டில் வர்றது வந்து அந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் தான். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு காப் சப்ஜெக்ட் அப்படிங்கும்போது நீங்கள் கலக்கியிருப்பீங்கன்னு தெரியுது. இதில் வந்து நான் ராஜா அப்படிங்கிற ஒரு சாங் நீங்கள் பாடியிருக்கீங்க. உண்மையிலே நீங்கள் வந்து பிஜிஎம்ல நீங்கள் வந்து இன்னொரு ராஜாங்கிறத நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்க. ஸோ ஆல் த பெஸ்ட் டு த என்டையர் டீம் அண்ட் ப்ரொடியூசர் ஷாம் சுதர்ஷன் அவர்களுக்கும் இந்த படத்தை தமிழ்நாடு ஃபுல்லாக வாங்கியிருக்கிற ஆரஞ்ச் கிரியேஷன்ஸுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். பாலாஜி வந்து வாயே இல்லாட்டினாலும் பேசக்கூடியவர், எனக்கு ஒரு புடிமான இல்லாட்டினா பேச வராது. நான் முதல்ல ஒரு 6 பேர் மேடைக்கு ஏறும்போது ஆகா நட்டொன்று இது ஒரு சூழ்ச்சி என்னன்னா வந்து நிகழ்ச்சியை 10:45 ஆரம்பிச்சுட்டு சீக்கிரம் முடிக்கிறக்கான வழி நாக்காளி போட்டு உட்கார வச்சா பேசிக்கிட்டே இருப்பாங்க, கையில் மைக்க கொடுத்த உடனே கீழே இருக்கிறது. முதல்ல இந்த படத்தின் தயாரிப்பாளருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், என்னுடைய நன்றி. காரணம், இவ்வளவு நல்ல தமிழ் பேசும் ஒரு தயாரிப்பாளரை திரையுலகுக்கு கூட்டி வந்ததற்காக விஜய் சேதுபதிக்கும் அருண்குமாருக்கும் மற்றொரு நன்றி. ஏன்னா நிகழ்ச்சி தொகுப்பாளர் நிகழ்ச்சி ஆரம்பித்ததுலேருந்து லெட்டஸ் வெயிட் ஃபார் கப்பல் ஆஃப் மினிட்ஸ்லேருந்து இப்போ வரைக்கும் எல்லாமே ஆங்கிலத்தில் இருக்கும் பொழுது ஒரு தயாரிப்பாளர் இவ்வளவு நல்ல தமிழ் பேசுவது என்பது காதுக்கு இனிமையாக இருக்கிறது. நான் உதவி இயக்குனராக இருக்கும் பொழுது ஜெரால்டு ஆரோக்கிய தர்மராஜனுடைய கல்லூரி கால நண்பன் வருவேன். நான் அவனு தான் ஒரே அறையில் தங்கியிருந்தோம். அப்போ அவனுடைய வழக்கம் என்னன்னா, காலையில் எந்திரிச்சு குளித்த உடனே அறைக்குள்ளே இருக்க பைபிள் எடுத்து கண்ணை மூடிட்டு பைபிள் எடுத்து திறந்து படிப்பான். படித்தா அன்னைக்கு என்ன வாசகம் இருக்கோ அதன் மூலமாக தான் ஒரு பரிசுத்தி ஆவி ஆயிரலாம் நம்பினான் அவன். ஆனால் தினசரி அவன் திறக்கும் பொழுதெல்லாம் உன்னத பாட்டே வந்து கடைசியில் அவன் ஒரு பாவி காதலானத்தான் மாறினானே ஒழிய பரிசுத்தாவி ஆகவே இல்லை. எதுக்கு சொல்ல வரேன்னா, அதை போல் நான் எப்பொழுதும் வந்து தினசரி காலையில் எந்திரிக்கும் பொழுது வாய்ப்பு இருந்தால் ஒரு தடவை காலையில் சொல்வது திருக்குறள் ஒரு தடவை திறந்து பார்த்துக்குவேன். அதை அன்றைய நிகழ்ச்சியோடு ஒப்பிட்டுக்கலாமேன்னு. அப்படி இன்றைக்கி காலையில் வந்து எனக்கு ஒரு திருக்குறள் படித்தேன். பிரித்த உடனே, புணர்ச்சி பழகுதல் வேண்டா உணர்ச்சி தான் நட்பாங் கிழமை தரும்னு. அர்த்தம் என்னென்னா, ஒரு நண்பனாக இருக்க ஒருத்தனை வந்து தினசரி போய் பார்க்கணும் அவசியம் இல்லை, தினசரி தொடர்பில் இருக்கணும் அவசியம் இல்லை. என்று ஒரு நாள் நீ சந்திக்கிறாயோ அன்று அந்த இடத்துலேருந்து விட்ட நட்பு தொடரும், அதனால அதுதான் முக்கியம்னு ஒரு திருக்குறள் சொல்லுது. எனக்கு அப்படி தான் அருண்குமார் விஜய் சேதுபதியும் நாங்கள் மூவரும் சந்தித்து 2 ஆண்டு காலம் இருக்கும். பண்ணையாரும் பத்னி எப்போ சந்தித்தது நான் அருண்குமாரை. அதற்கப்புறம் இந்த நிகழ்ச்சிக்கு அழைப்பதற்காக வந்த பொழுது தான் நினச்சேன், அருண்குமாரோட நேற்றெல்லாம் அதிக பதட்டத்தில் இருந்தது நான் தான். மிக சிலருக்கு தான் நம்ம அப்படி நினைப்போம், நம்முடைய வெற்றியை விடவும் அவனுடைய வெற்றி ரொம்ப முக்கியம்னு நினைப்போம். அருண்குமாரோடைய வெற்றி எனக்கு அப்படியான வெற்றி தான், விஜய் சேதுடைய வெற்றியும் கூட. ஏன் விஜய் சேதுடைய வெற்றி அவ்வளோ முக்கியம் அப்படின்னா, சினிமாவில் எப்பொழுதும் இயல்பற்று இருப்பதே தான் வெற்றியாக கருதப்படுகிறது. நிமித்தம்ங்கிற நாவலில் எஸ் ராமகிருஷ்ணன் சொல்லுவார், கர்ஜிக்கும் சிங்கமோ பிளிரும் யானையோ கூட்டத்தை சேர்க்காது, முக்காலியில் உட்காரும் யானையும் நெருப்பு வளையத்துள் பாயும் சிறுத்தையும் தான் கூட்டத்தை கூட்டும், இயல்பற்று இருப்பதனால். ஆனால் தொடர்ந்து கூட்டம் கூடுமா? இயல்பற்ற யானையை பார்க்க, இயல்பற்ற சிறுத்தையை பார்க்க கூடாது. எது இயல்போடு இருப்பதோ அதுவே நீண்ட நாள் நீடித்து நிற்கும், தொடர் வெற்றியை பெறும். அதற்கு உதாரணம் எப்பொழுதும் இயல்பு மாறாமல் இருக்கும் விஜய் சேதுபதி நான் நம்புகிறேன். விஜய் சேதுபதி வாழ்க்கையில் இன்னொரு பெரிய துன்பம் உண்டு. என்ன துன்பம்னா, நம்ம எல்லோருக்கும் இருக்க துன்பம். நம்மளை யார் சாவடிப்பா தெரியுமா? ஒப்பிட்டு பார்த்தே சாவடிப்பான் சுற்றி இருக்கவன் பூரா. அவன் 1வது ரேங்க் வாங்கிட்டா நீ 1வது ரேங்க் வாங்கலையே, அவன் பாஸ் ஆகிட்டா நீ பாஸ் ஆகலையே, அவன் வீடு வாங்கிட்டா நீ வீடு வாங்கலையே, அவன் புள்ள பெற்றுட்டா நீ புள்ள பெறலையே, அவன் கல்யாணம் பண்ணிட்டா நீ கல்யாணம் பண்ணலையே, அவன் செத்துட்டா நீ சாகலையேங்கிற தவிர எல்லா நேரம் கூப்பிடுவான் நம்மள. அந்த ஒப்பீட்டை விஜய் சேதுபதி தன்னுடைய முதல் படத்திலிருந்து தொடர்ந்து அனுபவிச்சுக்கிட்டே இருக்காரு. எப்போ பார்த்தாலும் அவனை ஒப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அவரை. நான் இப்போ சமீபத்தில் விஜய் பேசுவோம் சொன்னார், சார் அதெல்லாம் அப்படித்தான் சார் ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க, அதற்காக நம்ம அதெல்லாம்
கருதி கொள்ள முடியுமான்னு கேட்டார். விஜய் சேதுபதி வெற்றி அதுவும் கூட நான் நினைக்கிறேன். காரணம், ஓஷோ அவர்கள் சொன்னது போல வாழ்க்கையில் மிக வலிமையானதையெல்லாம் வெற்றி கொள்வது ரொம்ப சுலபம், எளியதை விட தான் நம்ம தோற்று போகிறோம். ராக்கெட் கண்டுபிடிச்ச விஞ்ஞானியால் இன்னைக்கு வரைக்கும் ஒழுகாத ஒரு ஃபவுண்டன் பேனை கண்டுபிடிக்கவே முடியல. எளியதை வெற்றி கொள்வதே ரொம்ப சிரமமானது. எளியதை வெற்றி கொள்வதாக தான் நான் விஜய் சேதுபதியை பார்க்குறேன், மிக எளிய ஒரு ஆளாக. அருண்குமாரும் இவரும் சேர்ந்து பெற இந்த வெற்றி ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்லையா. அடுத்து என்ன விஜய் சேதுபதி இன்னொரு அருண்குமார் விஜய் சேதுபதி நான் கண்டுபிடிச்ச புதுசு என்னென்னா, அதுக்கு முன்னாடி நான் இந்த அரங்கத்துக்கு வரும்பொழுது பொதுவாக நான் யாரிடமும் கோரிக்கைகள் வைப்போன்னு இல்லை. அதனாலே எனக்கு எப்பொழுது யார்ட்டையும் புகார்கள் இருந்ததில்லை. குறிப்பாக நடிகர்கள்ட்ட கோரிக்கையை வைக்கக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். காரணம், அது பழனியப்பனுக்கு ஏற்படுற இழுக்கு இல்லை, இயக்குநர்களோட பதவிக்கு ஏற்படுற இழுக்குங்கிறனால நடிகர்கிட்ட கோரிக்கை கூடாதுன்னு நினைப்பேன். ஆனால் இன்றைக்கி விஜய் சேதுபதி ஒரு கோரிக்கை வைக்கிறேங்கிற எண்ணத்தோடு தான் நான் வந்தேன். விஜய் எங்கே இருக்க இருந்தில்ல சேதுங்க சேது, ஏன்னா சேது ரொம்ப கவனமாக பேசும்போது எனக்கு சொல்லுவார், சார் உங்களுடைய பேச்சுக்கு நான் ரசிகன், உங்களுடைய பேச்சுக்கு நான் ரசிகன்னு ஒரு இக்கு வைப்பார். அதில் நான் புரிஞ்சுக்குவேன், பேச்சுக்கு தான் ரசிகன்னு சொல்கிறாருங்கிறதுல. ஆனாலும் விஜய் சேதுபதி அந்த கோரிக்கை வைக்கிறத நான் முடிவெடுத்தேன் இந்த மேடையில் வச்சு. என்ன கோரிக்கைனா, நீங்கள் எப்படியாவது எனக்காக ஒரு படத்தில் இயக்குனர் அருண்குமார் நடிக்க சம்மதம் வாங்கி கொடுத்துருங்க. காரணம், தன்னை கதாநாயகனாக நம்புவனால் மட்டுமே இவ்வளவு சிறப்பான ஒரு கதாநாயக படம் எடுக்க முடியும். அந்த வகையில் எப்படியாவது அருண்குமார் நடிக்க கூப்பிட்டு வந்துருங்க. ஆனால் அருண்குமார் நடிக்க நீங்கள் கூப்பிடக்கூடாதுன்னு நான் உங்களை வேண்டிக்கிறேன். எதற்காகனா, இயக்குனர்களை திரும்ப தன் படங்களில் திருப்பி அழைக்கும் நடிகர்களே கிடையாது. இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், போன தலைமுறை நடிகர்கள் எப்பொழுதும் தன்னுடைய இயக்குனர்களை திரும்ப திரும்ப அழைச்சி படம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த தலைமுறை நடிகர்கள் திரும்ப திரும்ப உடன் நடித்த கதாநாயகிகளை கூப்பிட்டு படம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் ரஜினிகாந்தோ, கமலஹாசனோ, சத்யராஜோ, பிரபுவோ, கார்த்திகோ யோசிச்சு பாருங்கள். திரும்ப திரும்ப ஆர் உதயகுமாரும், பி வாசுவும், ஆர் சுந்தரராஜனும், மணிவண்ணனும் படம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த தலைமுறையில் கிடையவே கிடையாது. விஜய் சேதுபதி அருண்குமார் வெற்றி பெறுவது ஏன் முக்கியம்னா, இந்த தலைமுறையில் விஜய் சேதுபதி ஒரு ஆள் தான் தான் படம் பண்ணிய எந்த இயக்குநர்களும் வெளியே எங்கேயும் போயிடாமல் திரும்ப திரும்ப அவர்களை படம் பண்ணி அவர்களை பக்கத்திலே வச்சுக்கணும்னு ஆசைப்படுறதுனால வெற்றி பெறணும்னு நினைக்கிறேன். அதனால அருண்குமார் நீங்கள் நடிக்க அனுப்பாமல் பிரியதர்ஷனும் மோகன்லாலும் போல, மணிவண்ணனும் சத்யராஜும் போல, கவுண்டமணியும் ஆர் சுந்தரராஜனும் போல இந்த அருண்குமாரும் விஜய் சேதுபதியும் தொடர்ந்து வெற்றி பெறணும். அதற்கான முதல் வெற்றியா இந்த படம் அமையட்டும். சேது கெத்து, நீ சேது சான்ஸே இல்லை. ஒரு கமர்ஷியலாக ரொம்ப நாளைக்கு அப்புறம், அதாவது சத்திரியனுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு படம் வருதுன்னா அது சேதுபதி படம் தான். ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது, ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிவாஸ் மியூசிக் டைரக்டர், சான்ஸே இல்லைங்க. அதாவது ஒரு 11 கான்சர்ட் அப்படியே கண்ணுக்கு முன்னாடி அப்படியே வந்துட்டு போச்சு. ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப பெரிய ஃபியூச்சர் உங்களுக்கு காத்துட்ருக்கு. அருண் ப்ரோ ஒரு பண்ணையார் பத்மினி எடுத்துட்டு அது வேற ஜானர் ஆஃப் மூவி, எக்ஸ்ட்ரானரி மூவி. இப்போ இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் கிங் மாதிரி ஒரு படம் எடுத்து அடிக்கிறேங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. கலக்கிட்டீங்க, ஆல் தி பெஸ்ட். எல்லாத்துக்கும் மேலே அந்த 2 குட்டீஸ் கூட உட்காந்துருந்தேன், சான்ஸே இல்லைங்க. அவங்க 2 குட்டீஸ்க்கும் பெரிய ஃப்யூச்சரில் பெரிய ஆர்டிஸ்டாக வருவாங்க. தெகிரி படம் சாங்ஸுக்கு நான் பெரிய ஃபேனு. சொல்லப்போனால் நிறைய தடவை யோசிப்பேன், ஏன் இந்த மியூசிக் டைரக்டர்னு அடுத்த படம் பண்ணலன்னு. இன்ஃபேக்ட் நான் அவருக்கு சான்ஸ் கொடுக்கல, அது அடுத்த விஷயம். பட் இருந்தாலும் யோசிச்சிட்டே இருப்பேன், இவ்வளோ டேலண்டான ஒரு மியூசிக் டைரக்டர் ஏன் இன்னும் அடுத்த படம் பண்ணலன்னு ரொம்ப நாள் யோசிச்சிட்டே இருப்பேன். ஸோ இன்றைக்கி திருப்பி அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஸோ ஐ மீன் நிவாஸ் பஸ்னாய் இஸ் ஹியர் டு ஸ்டே. ஸோ உங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது. பெஸ்ட் விஷஸ். நெக்ஸ்ட் வந்து படத்தோட ஹீரோ விஜய் சேதுபதி. ரீசெண்டாக நிறைய தடவை அவரை மீட் பண்ணிகிட்ருக்கிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஒரு ட்ரெய்லரில், ஒரு டீசரில் ஒரு ஃபயர். ஸோ கண்டிப்பாக வந்து அவருக்கு இந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமாக அமையும். ஸோ அவர் இன்னும் இந்த படத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய ஸ்டேஜ் ரீச் பண்ணுவாருங்கிற நம்பிக்கை இந்த டீசர் சாங்ஸ் பார்க்கும்போது இருக்குது. நெக்ஸ்ட் ப்ரொடியூசர் ஷான் சுதர்சன். ஸோ ஒரு புது ப்ரொடியூசர் இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்கிறாரு. ஸோ அவருக்கு இந்த மாதிரி இன்னும் நிறைய ப்ரொடியூசர் வர்றதுக்கு நம்மளால் முடிஞ்ச என்னென்னா அவங்க பண்ணுற படங்களை வந்து நம்ம பெரிய வெற்றி படமாக்கணும். ஸோ அந்த வகையில்
அப்புறம் அருண்குமார். ஸோ அவர் ஃபஸ்ட்டு படம் பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. இந்த படமும் கண்டிப்பாக பெரிய வெற்றி படமாக அமையும். சேது வந்து என்னோட ஸ்கூல்லேருந்து ஃப்ரெண்டு எனக்கு ஆக்சுவலாக ஸ்கூல் மேட்ஸு. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து அடிக்கடி படம் பண்ணுன்ற ஒரு ஆசை எனக்கு இருக்கும். அந்த ஆசையை வந்து 2008 எனக்கு சேது ஆசையை உண்டாக்கி விட்டாப்புல. ஸோ அப்படின்றபோது எனக்கு ஃபஸ்ட்டு ஆரஞ்சு மிட்டாய் படம்னும் போது எனக்கு முதல்ல வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்காக வந்தேன். அப்போ ஆரஞ்சு மிட்டாயில் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் விஜய் சேது நடித்ததுக்கப்புறம் அந்த படம் ஒரு பெரிய படமாகி இன்றைக்கி ஆரஞ்சு மிட்டாய் ப்ரொடியூசர்னு சொல்கிற அளவுக்கு ஒரு நேம் கிடச்சிருக்கு. அது எது காரணம்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விஜய் சேது நடித்ததுனால தான். ஸோ அந்த ஒரு பெருமை எனக்கு கிடச்சிது. இப்போது எனக்கு அதனால் நான் பெரிய கமர்ஷியல் படம் பார்க்குற ஒரு ரசிகன் ஃபஸ்ட்டு சொல்லப்படாது. இந்த மாதிரி படங்கள் நடின்னு சொல்லிகிட்டே இருந்தேன் சேதுக்கிட்ட அடிக்கடி. பட் அதுக்கு எனக்கு ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்த மாதிரி இருக்குது எனக்கு. இந்த படத்தை வந்து ஐயோ நம்ம பண்ணிக்கலாமோ அப்படின்னு ஒரு ஆசை கூட எனக்கு மனசில் இருக்குது ஆக்சுவலாக இந்த படம். ஏன்னா அருண் இந்த கதை என்ன சொன்னார் என்கிட்ட, போலீஸ் ஸ்கிரிப்ட் பண்ண போகிறேன்னு. அருண் சொன்னது தலைவா இந்த தடவை ஒரு பெரிய கமர்ஷியல் படம் பண்ண ஒரு ஆசை எனக்கு, என்னோட சேஞ்சஸ் நிறைய காட்டணும்னு சொல்லியிருந்தாரு. அதை உண்மையான ஸ்க்ரீனில் காட்டியிருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த டீசர் பார்க்கும்போது அந்த லுக்கு, அந்த போலீஸ் லுக்கு எல்லாமே வந்து என்னை மீறி எனக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது இந்த படத்தில். சாங்ஸ் வந்து பிரசன்னா வந்து ரெய்லி எனக்கு ரொம்ப பிடிக்கும். தெகிடியில் அவரோட சாங்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அவரோட சாங் அது கரெக்டாக அவருக்கும் ஒரு பேட்டர்ன் வச்சிருக்காரு. அந்த பேட்டர்ன் அவர் கரெக்டாக பிடிச்சிட்டு இருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தென் தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் சுதர்ஷன் சார். ரொம்ப ரொம்ப லைக் பண்ணுறேன். ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு பிஸ்னஸ் பீப்புள் வந்து சினிமாவுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ண வர்றது வந்து பெரிய நல்ல ஒரு ஹெல்த்தியான விஷயம். தென் அவர் முதல் படமே வந்து ஒரு பெரிய படம் ஆக்சுவலாக சேதுவோட வச்சு ஒரு கமர்ஷியல், அதாவது ஒரு நியூ டேர்ன் கொடுத்துருக்காரு. அருண்குமார் இந்த படத்தோட டைரக்டர். என்னோட முதல் படம் பன்னியார்பத்தினோட 2 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணோம். ரொம்ப நல்ல டேரக்டர். இந்த சேது சார் பற்றி சொல்லணும்னா இந்த ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப ரைட்டான ஸ்கிரிப்ட். அருண் ஏற்கனவே இந்த ஸ்கிரிப்ட் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்ல ஸ்கிரிப்ட். டீசர் பார்க்குறப்ப அருண் நினச்சது அப்படியே இதில் வந்திருக்குன்றது எனக்கு தெரியுது. நிவாஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச மியூசிக் டைரக்டர். தெகிடியில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங்ஸில் நிறைய. அப்புறம் இதில் வந்து எனக்கு இந்த மலை தூரலாம் சாங் எனக்கு ரொம்ப ஃபேவரட். ஆர்கஸ்ட்ரேஷன் ரொம்ப நல்லா பண்ணிருந்தீங்க. தேங்க்யூ. இந்த ப்ராஜெக்ட் நல்லா வரணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். அதாவது நான் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் தள்ளி என்னை வந்து சில இப்போ நாராஜா சாங்லாம் வந்து அருணோட ஒரு இது இல்லைன்னா வந்து அந்த சாங் எனக்கு தெரிஞ்சு வந்திருக்காது. அருணுக்கு என்னென்னா ஒரு மியூசிக் தெரியும். ஸோ அவர் மியூசிக் தெரியிற டேரக்டரோட ஒர்க் பண்ணுறதுங்கிறது எனக்கு வந்து நான் ஒரு விஷயம் சொல்கிறதுக்கு முன்னாடி அருணுக்கு வந்து அது ஓகே அதை இமேஜின் பண்ணி பார்த்து இது புரிஞ்சுப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது ஐ ஹேட் அ வெரி குட் டைம் ஒர்க்கிங் இன் திஸ். சேதுபதி படத்துக்கு காரணமாக இருந்த விஜய் சேதுபதிக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஏன்னா சேது இல்லைன்னா இந்த ஸ்கிரிப்ட் அடுத்த லெவல் மூவ் ஆகிருக்காது. அண்ட் மை ப்ரொடியூசர் ஷான் சுதர்ஷன். நான் மீட் பண்ண ஃபர்ஸ்ட் டேலேருந்து இப்போ வரைக்குமே அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுறாங்க. இது வரைக்கும் நாங்கள் கேட்ட எதுக்குமே நோ சொல்லாத ஒரு ப்ரொடியூசர். அண்ட் தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் இட். அண்ட் பஷீர் அகமது எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் கூட வந்து சப்போர்ட் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் இந்த லெவலுக்கு எடுத்துகிட்டு வந்தார். அண்ட் சுப்பு சார், தேங்க்யூ ஃபார் இது, ஃபார் ஜாயினிங் ஹேண்ட்ஸ் வித் ஹிம். அண்ட் இது எல்லாத்துக்கும் மேலே என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இந்த 12 மீமுக்கு அப்புறமா சம்பளம் இல்லாமல் காசு இல்லாமல் என் கூடயே உட்காந்து இந்த ஸ்கிரிப்டை பண்ணாங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றிடா. உலகன், ஹரி, ஸ்ரீராம், அம்ஜத், மிலன், தீபன், ஆனந்த் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் இட். ஏன்னா அவங்க இல்லைன்னா இது வந்திருக்காது. ஒரு வட்டம் சீன் சொல்லும்போது பத்தலைன்ட்டு இருப்பாங்க, எரிச்சலாக இருக்கும். அண்ட் ரம்யா 2 குழந்தைங்களுக்கு அம்மா அப்படின்னோடனே தெரிச்சு ஓடினாங்க. இவங்க மட்டும் தான் முன்னாடி வந்துருந்தாங்க. ஸோ நான் அப்போவே சொன்னேன் 2 குழந்தைங்களுக்கு அப்பா தான் சேது அப்படின்னு சொன்னால் கூட யாரும் வரல. ஸோ தேங்க்யூ ரம்யா, தேங்க்யூ ஃபார் வண்டர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் ஓரளவு இது ஒரு பெரிய டீம் ஒர்க். இந்த கதையை என்னை விட ஸ்ட்ராங்காக நம்பினது என்னோடய கேமராமேன் தினேஷ். ஐ தேங்க்யூ ஃபார் இட். என்னோட ஒர்க் தெரியுது. அண்ட் நிவாஸ் வாஸ் த வெரி பிக் சப்போர்ட் ஃபார் மீ. அண்ட் என்னோட ஆர்ட் டைரக்டர் பாலச்சந்தர், என்னோட பழைய படம் ஒர்க் பண்ணிக்கிற அண்ணன் மாதிரி. ஸ்ரீகர் பிரசாத் சார், என்னோட எடிட்டர், சேம் எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட் அவர். தேங்க்யூ ஃபார் இட். நாமுத்துக்குமார் சார் பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த படத்தில் 4 பாட்டு எழுதியிருக்காரு. 4மே செம்மையாக வந்திருக்கு. ரொம்ப கம்ஃபர்டபுளான ஆள். வாலி சார் கிட்ட நான் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணணும் அதே கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்து எனக்கு கூட ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கார்த்தி, சித்தார்த் அண்ட் கருப்பண்ணியப்பன் சார். நான் கூப்பிட்டதை மதித்து வந்த எல்லாருக்கும் நன்றி. ஆர்ஜே பாலாஜி, தேங்க்யூ ஃபார் கம்மிங். அண்ட் இந்த 2 படத்தில் நடித்த குழந்தைங்களை பற்றி மெயினாக சொல்லிக்கணும். அவங்க ஆசம். எனக்கு தெரிஞ்சவங்க மேலே கூப்பிட்டுக்கலாம்.
தனுஷ்ரா தனுஷா அண்ட் ராகவன் ராகவன் மேலே வாங்க ப்ளீஸ் வாங்க. படமா அந்த லிங்கா விவேக் விவேக் பிரசன்னா இவங்க ரெண்டு பேரும் எப்படின்னா ஏடிஸ் தான், அவங்களும் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட் க்ளவுட் கிளியர் பண்ணுவாங்க. பெரிய சப்போர்ட், பெரிய டீம். நாங்கள் டே நைட் ஷூட் பண்ணோம், எல்லாத்துக்கும் பெரிய சப்போர்ட்டாக இருந்தது. தேங்க்யூ ஃபார் இட். சேதுபதி படம் எங்கள் முதல் தயாரிப்பு. சினிமா தயாரிக்க எண்ணம் தோன்றியவுடன் பல தகவல்களை சேகரித்து பலரிடம் ஆலோசனைகளை பெற்று படம் மிகவும் சிறப்பாகவும் தரமானதாகவும் இருக்க வேண்டும் என்பதில் கவனமாக இருந்தேன். பல இயக்குநர்களிடம் கதை கேட்டு அருணின் கதை சிறப்பாகவும் சுவாரஸ்யமாகவும் இருந்தது. இந்த கதை விஜய் சேதுபதிக்கு பொருத்தமாக இருந்தது. இந்த படம் விஜய் சேதுபதிக்கு மீண்டும் வெற்றி படமாக அமையும். இதற்கு உறுதுணையாக ரம்யா நம்பீசனும் வேலா ராமமூர்த்தி சாரும் மற்றும் பல நட்சத்திரங்களும் சிறப்பாக நடித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இரவு பகலாக நடந்த படப்பிடிப்புக்கு நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் உறுதுணையாக இருந்தார்கள். இந்த தருணத்தில் அவர்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.